சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசினது இது தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய முதல் பதிவு. ஒருவர் கருத்து சுதந்திரம் இருக்குது, கருத்து சொல்கிறாருன்னு உடனே அவர் வீட்டை முட்டுகையிடுறது, அவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து ஒரு 60-65 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கு, இதுவும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்க்குறேன். ஆளும் திமுக அரசு, ஆளும் கூட்டணி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் அந்த பெண் பாலியல் வன்முறை சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கிற அந்த அவப்பெயரை, அதை பற்றி எழுதியிருக்கிற ஒரு சர்ச்சையை மூடி மறைப்பதற்காக வேறு வேறு விஷயங்களை திசை திருப்பி விடுறாங்க. ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது அதை பற்றி கவலையே படாமல் அந்த ஆட்சியில் சுகம் கண்டவர்கள் தான் திமுக அமைச்சர்கள், திமுக கலைஞர்லாம். இப்போ டிஎம்கேக்கு மரண பயம் இருக்குது விஜய் மேலே. சீமானுக்கும் இந்த பயம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நீங்களே எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க. சீமான் எல்லாரை பற்றியும் பேசுவாருங்க. திமுக ஆட்சியில் இருக்குது, அதிகாரத்தில் இருக்குது, பட்டத்து இளவரசருக்கு முடிசூட்டணும்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் பாழாயிடும் போல இருக்க. இந்த விஜய் நம்முடைய ஆப்பிள் காட்டு உடஞ்சதுன்னா எல்லாமே கனவுகள் சிதிலமாயிடும்ல. இதெல்லாம் அல்பத்தனன்ற அரசியல் ரீதியாக விஜயை நீங்கள் எதிர்கொள்ளணும். இப்போ நீட்டை பற்றி அவர் சொல்கிறாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது மற்ற கட்சிகள்லாம் இளைஞர் அணி தேவை, விஜய் கட்சிக்கு கட்சியே இளைஞர் அணி தான். அதனால் அதெல்லாம் தேவையில்லை. சீமான் இஸ் நாட் ஒரு ஜென்டில்மேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ நேற்று வரைக்கும் செந்தில் பாலாஜி ஊழல்வாதின்னு மு.க. ஸ்டாலின் மேடைதோறும் பேசினார், அவர் மேலே கேஸ் போட்டார். இன்றைக்கி அவர் இங்கேருந்து அதிமுகலேருந்து தாவி திமுகவுக்கு வந்தோன்னா இப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட அதே துறை, அதே இது எல்லாம் அதே இம்பார்ட்டன்ஸ். உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங்க்கு பாய் சொல்லிட்டு கேபிஜி ட்ரிப்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க. திங்க் ஹாலிடேஸ், திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா சி.கே. மதிவாணன் சார் தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் கடந்த 3-4 நாட்களாக ஒரு விஷயம் பரவலாக பேசிகிட்டு, ஆக்சுவலாக 2 விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசினது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கதாக இருக்கட்டும், ஆதரவு தெரிவிக்கதாக இருக்கட்டும், இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம தமிழர்களுடைய பண்பு என்னன்னா, ஒரு மரணித்தவர்களை பற்றி அவங்க என்னதான் தப்பாக இருந்தாலும் குறை இருந்தாலும் நிறைகளை மட்டும் சொல்லி புகழ்வது என்பது ஒரு மரபு. பட் ஆனால் அது எல்லாரும் கடைப்பிடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நேரு இறந்து இத்தனை வருஷம் கழிச்சும் அவரை பாஜகவினர் தூற்றிட்டு இருக்காங்க, பொய்ய பிரச்சாரம் பண்ணுறாங்க. காந்தியடிகள் இந்த நாட்டின் தேசத்தந்தைன்னு நம்ம எல்லாராலும் போற்றப்ப அவரை கூட ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க இன்றைக்கும். அதனால் ஒரு விமர்சனம் என்ற முறையில் யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, இல்லையா? அப்போ பெரியாரையும் விமர்சனப்படுத்தலாம், எல்லாரையும் விமர்சனப்படுத்தலாம். ஆனால் அது ஒரு அவருடைய புகழுக்கும், மரணம் அடைஞ்சிருக்கார் இல்லையா, அவருடைய நட்பெயருக்கும் களங்கம் விளைவிக்காத அளவுக்கு இருக்கணும். நான் விமர்சனம் பண்ணுறது யாரையும், அவரே பெரியாரே ஒத்துக்க மாட்டார், எல்லாத்தையும் விமர்சனம் கேள்வி கேட்கணுன்னவர் தான் அவர். அதனால் அவரை விமர்சனம் பண்ணுறது பர்சே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது அந்த விமர்சனம் என்ற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அவரை அவதூறாக கேவலப்படுத்துறது, அவர் பேசியதாகவே இருக்கட்டுமே. அவர் நிறைய பேசியிருக்காருங்க, கான்ட்ரவர்சியல் நிறைய பேசியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ மறந்துட்டு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ யாருமே நான் 100% நல்லவன் சொன்னான்னா அவன் அயோக்கிய. எல்லாருக்கும் மனிதன் பாதி மிருகம் பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் பாதி மிருகம் மாதிரி ஒவ்வொரு மனிதன்லையும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நம்ம நல்லதை மட்டும்தான் ஹைலைட் பண்ணோம். குறிப்பாக மரணம் அடைந்தவர்களை பற்றி பேசும்போது அவதூறுகள், அபவாதம்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும், எவ்வளோதான் அது விமர்சனம் என்று சொன்னாலும் இது தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய முதல் பதிவு. ரெண்டாவது, ஒருவர் கருத்து சுதந்திரம் இருக்குது, கருத்து சொல்கிறாருன்னு உடனே அவர் வீட்டை முட்டுகையிடுறது, அவர் மேலே கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து ஒரு 60-65 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கு, இதுவும்
கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்க்குறேன். அதாவது இவங்களெல்லாம் விமர்சனமே பண்ணக்கூடாது. இவங்களாம் கடவுளே இல்லைன்னு சொன்னவர் தான் ஈவேரா. அதனால் வந்து ரெண்டு பக்கமும் தப்பு நடக்குதுங்க. பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆளும் திமுக அரசு, ஆளும் கூட்டணி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல், அந்த பெண் பாலியல் வன்முறை சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கிற அந்த அவப்பெயரை, அதை பற்றி எழுதியிருக்கிற ஒரு சர்ச்சையை மூடி மறைப்பதற்காக வேறு வேறு விஷயங்களை திசை திருப்பி விடுறாங்க. அதில் அவங்களுக்கு வந்து லாபமாக சீமானே பால் போடுறாரு. இப்போ கவர்னர் எப்படி திமுக அரசுக்கு திமுக அரசு அண்ணாமலையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல. இல்லை, அண்ணாமலை வந்து அது வந்து கருவின் குற்றம். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அவர் பெரியாரை வந்து அவங்க தூத்துறது தான் அவங்க தொழிலே. ஏன்னா அவங்க ஐடியாலஜிக்கு நேர் எதிரானது பெரியாருடைய ஐடியாலஜி. அவங்க வந்து கடவுள் பெயரால் அரசியல் பண்ணுவாங்க. இவர் கடவுளே இல்லைன்னு. அதனால் அதை நான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன். ஒரு இல்மோட்டிவோட உள்நோக்கத்தோட பண்ணக்கூடியவங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் யாரை தான் காந்தியை சொல்கிறாங்க, நேருவை சொல்கிறாங்க, யாரை தான் அவங்க சொல்லலை. அதனால் அவங்களெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கல. அது உள்நோக்கம் கொண்டது. சீமான் தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா சீமான் இப்போ அவர் வந்து அவரை பயன்படுத்துகிற அளவுக்கு அண்ணாமலை அண்ட் கம்பெனி அவரை பயன்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ திமுக வந்து வழக்கமாக பெயிண்ட் எடுத்துன்னு சுற்றுவாங்க, பெயிண்ட் டப்பாவை. எல்லாருக்கும் நீ பாஜக, இது வந்து பி டீம், சி டீம்னுவாங்க. இவங்க 4 வருஷம் பாஜக ஆட்சி பண்ணாங்க வாஜ்பாயோட. இவங்க அந்த ஆட்சியில் இருந்தாங்க. 2002 குஜராத்தில் மோடி கலவரம், அந்த மத கலவரம் நடந்து ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது அதை பற்றி கவலையே படாமல் அந்த ஆட்சியில் சுகம் கண்டவர்கள் தான் திமுக அமைச்சர்கள், திமுக கலைஞர்லாம். இன்னைக்கு என்னவோ அவங்க தான் வந்து பாஜக எதிர்ப்பின் மொத்த குத்தகையை நாங்கள் தான் எடுத்துருக்கிறோம், வேற யாரும் இல்லைன்ற மாதிரி. யார் என்ன கருத்து சொல்ல, நீ பாஜக பி டீம் சி டீம்ன்றாங்க. இது வந்து இங்கே மொத்தத்தில் நான் சொல்கிறேன், இது வந்து பொலிட்டிகலைஸ் பண்ணுறாங்க. டாக்டர் மன்மோகன் சிங் வந்து யூபிஏ ஆட்சியில் இருக்கும்போது தான் தலைமையிலான கூட்டணி திமுக அதில் பங்கேற்றிருந்தபோது, திமுக அமைச்சர்கள் அதில் இருக்கும்போது தான் இந்த கான்செப்டே உருவாச்சு. இதுக்கு வந்து திட்டம்லாம் போட்டு அரசு முடிவு எடுத்தது. அப்போ வந்து இவங்க எதிர்த்திருக்கலாம் திமுக அமைச்சர்கள், அப்போ எதிர்க்கவே இல்லை. அது எப்போ சிக்கல் வருதுன்னா, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்றாங்க. அது மாதிரி ஒரு வாட்டி விலக்கும் கிடைக்குது. ஒரு வாட்டி வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு விலக்கு கொடுக்குது. ஆனால் இதுக்கிடையிலே வந்து சிஎம்சி, வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், இப்படி பல பேர் கோர்ட்டுக்கு போய் இந்த நீட்டே எங்களுக்கு பாதிக்குது, தேவையில்லை அப்படி இப்படின்னு கேஸ் போட்டு அது உச்ச நீதிமன்றத்தில் போய், உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே 5 பெஞ்ச், அதாவது 5 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்திலே பேசி ஃபைனலாக கொடுத்துட்டாங்க. இதை நோபடி இஸ் அபோவ், எல்லாரும் இதை பண்ண வேண்டியதுதான் இந்தியா பூரா அப்படின்னு. ஸோ இதுக்கு ஒரே வழி என்னன்னா, மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசாக ஒரு திட்டத்தை உருவாக்கணும். அப்படி இல்லைன்னா திருப்பி போயிட்டு ரிவ்யூலாம் போட முடியாது, உச்ச நீதிமன்றம் கேட்க மாட்டாங்க. புரியுது. ஆக இது ஒரு டெலிகேட்டான இஷ்யூ. இதில் யாருக்காவது பங்கு இருக்குதுன்னு சொன்னால், இந்த திட்டம் உருவானதில் திமுகவுக்கு தான் பங்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களே இன்னைக்கு வந்து எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஏமாத்துற வேலைன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சொல்லியிருக்கிறது எத்தனை காலம்தான் நீங்களே பண்ணிட்டு நீங்களே இப்போ வந்து பெரிய அப்பாவி மாதிரி அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு சார்பாக பேசுறதுன்றது தப்பான விஷயன்றது மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? ஆக இன்னைக்கு இவங்க சொல்றது தான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை ஏன் மூடி மறைச்சி 10 வருஷமாக எதிர்கட்சி மேலே சொல்கிறீங்க? எடப்பாடி கொத்தடிமை, அவர் காலில் விழுந்துட்டாரு. எல்லாமே விஜய் வந்து பேசுகிற, நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் பேசுகிறாரு, விஜய் ட்வீட் போடுறாரு, அதோட மட்டுமே செயல்பாடு இருக்கே. இல்லைங்க, இல்லை அதெல்லாம் ரைட்டுங்க. அவர் வந்து மிக தெளிவாக துவக்கத்திலே சொன்னார். இதை ஏன் மீடியா ஆட்கள்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்க? அவர் ஒரு பிஸ்னஸில் இருக்கார். அவரை நம்பி பல 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி படம் தான் சொல்லிட்டார் 69. அந்த படத்தினுடைய முக்கால்வாசி வேலை முடிஞ்சு அநேகமாக இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் வேலை தான் இருக்குன்றாங்க. அதை முடிச்சிட்டு தான் அவர் வந்து முழு நேர அரசியலில் வருவார்.
அதை விட்டுட்டு அவர் வந்து வரல, களத்துக்கு வரல. எங்க களத்தில் வந்து நோட்டீஸ் கொடுத்தாலே ஜெயிலில் போடுறீங்க. ஏங்க களத்தில் நீங்க சொல்றது இல்லை களத்தில் வந்து அவங்க தோழர்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை எதிர்த்து அவர் கைப்பட ட்விட்டரில் எழுதின கடிதத்தை பொதுமக்களுக்கு விநியோகித்தாங்க. அது என்ன பஞ்சமா பாதகமா? அவங்கள போலீஸில் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ இவர் வந்தா என்ன பண்ணுவாங்கன்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் போஸ்டரை கிழிக்கிறாங்க, இதுக்காகவே அவர் வரமாட்டாரா? வருவார். படஸ் அந்த அவரை நம்பி முதலாளிகள் படம் போட கண்டிப்பா அவர் சொல்லியிருக்காரு. ஆனா சொல்றது கேளுங்க, பரந்தூர் இப்ப பாருங்க போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு பரந்தூர் போறதுக்கு. பரந்தூர் விமான நிலையை எதிர்த்து போராடுறவங்க மக்களை சந்திக்கிறதுக்கு. இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. இப்போ அவர் இன்னொரு அல்லு அர்ஜுனா மாட்டக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாருங்க. கூட்டம் வரும், அவர் ஒரு மாஸ் ஹீரோ, செரிஸ்மாட்டிக் ஃபிகர். அப்போ அவர் திடீர்னு போய் நிக்க முடியாது. இது எல்லாமே புரியுது. என்னுடைய கேள்வி என்னன்னா, சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி அவர் களத்துக்கு வரல வரதுக்கான டைம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வரலன்னா நீங்க கேளுங்க, நானும் கேட்பேன். ஓகே அரசியல் என்பது அரசியல் என்பது 4 சுவர்ல ட்விட்டர்ல கிடையாது. ரோட்ல வரணும், களத்துக்கு வரணும். ஆனா அவர் ஏற்கனவே வாங்கி இருக்காரு பர்மிஷன். நான் இந்த படத்தை முடிச்சிட்டு நான் வருவேன் தான் என் கடைசி படம். அது மட்டும் இல்லை, நீங்க எதை பார்க்கணும்னா ஒரு 250-300 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறவர் 50 வயசுல அவருடைய ஒரு கேரியரே முடிச்சுக்கிட்டு வராருன்னா இதெல்லாம் நீங்க பார்க்கணும். சும்மா அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவர் வந்து சும்மா ட்விட்டரில் இருக்காருன்னா எல்லாம் சொல்லிட்டு தானேங்க அவர் செய்கிறாரு. ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கட்டும். என்னன்னா இன்னொரு விஷயமே இருக்குல்ல, அதாவது அவருடைய கட்சியிலேயே வந்து இன்னும் பெருசாக ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி தானே இருக்குது. ஏன்னா ஆடியோ லீக் ஆகுது. ஆடியோ லீக் ஆனதுக்கப்புறம் என்ன தெரிய வருது அப்படின்னா, விஜயை விட தனியாக இங்கே ஒரு மரம் எழுந்துக்கிட்டு இருக்கு அவர் கட்சியிலேயே அப்படிங்கிற மாதிரி புஷி ஆனந்த் மேலே ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. சரி, நான் கேட்குறேன். இப்போ இந்த ஒரு ஆடியோ வந்தது பல விஷயங்களை ஒரு பேசு பொருளாக்கி இருக்கு. அது வந்து விஜய் அவர்கள் கட்சியில் அமைப்புகள் உருவாக்குவதில் செயல்படுவதில் இருக்கிற ப்ராப்ளத்தை அம்பலப்படுத்துது. நான் அதை எப்படி எடுத்தேன், இட் இஸ் எ டீத்திங் ட்ரபிள் ஃபார் எனி நியூ ஆர்கனைசேஷன், ஸ்டார்டிங் ட்ரபிள், அது அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நிர்வாகிகள் அறிவிக்கல, நான் சொல்ல வந்தேனே. ஆனால் இந்த ஆடியோவை யார் ரிலீஸ் பண்ணது, இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணவங்களுடைய நோக்கம் என்ன, இந்த ஆடியோ எப்படி மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கெல்லாம் கொடுத்து இதை ஒரு விவாதமாக நடத்துகிறாங்க. முதல்ல இந்த ஆடியோ ஆத்தென்டிசிட்டி தெரிஞ்சுதா, யார் பேசுனாங்கன்றது, பேசினவர் இவருன்றாங்க, யார்கிட்ட பேசினார்னு யாருக்கும் தெரியாது. ஆக இப்படி ஒரு டூபியஸான ஒரு மேட்டரை பொது வெளியில் விவாத பொருளாக்குறாங்கன்னா டிஎம்கே வந்து இதுக்கு பின்னால் இருக்குங்க. இப்போ டிஎம்கேக்கு வந்துங்க மரண பயம் இருக்கு விஜய் மேல. சீமானுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சீமான் வந்து ஆட்சியில் இல்லைங்க. அதாவது விஜய் அவர்கள் கொள்கை தலைவரா பெரியார் எடுத்ததுக்கு அப்புறம் சீமான் முக்கியமா இந்த காலகட்டத்தில் பெரியாரை பத்தி பேசுறதுக்கான காரணம் சீமானுக்கும் இந்த பயம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசா நீங்களே எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க. சீமான் எல்லார பத்தியும் பேசுவாருங்க. அவர் வந்து இதை பத்தி தான் இப்ப பேசினார், அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு என்ன சொல்றது, அன்பிரிடிக்டபிள் பர்சனாலிட்டி. என்னைக்கு எதை பேசுவார் எதை பேச மாட்டார்னு தெரியாது. அவர் வந்து இதுக்காக பேசுகிறா அப்படிலாம் கிடையாது. அவர் பயப்படல. ஏன்னா அவருக்கு இருக்கிற வாக்கு இப்போ 8%. என்ன பெருசாக போகணும், ஒரு 4% குறையலாம், கண்டிப்பாக அதிகமாகாது. ஆஃப்டர் விஜய் அரைவல் கண்டிப்பாக அவருடைய ஓட்டு அதிகமாகாது, குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவருக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லைங்க. 2%லேருந்து அவர் 8%, திரும்பி 4% போகிறதுக்கு என்ன மாநில கட்சின்னு ஒரு அங்கீகாரம்லாம் கிடைச்சிருக்கு. அதை இழக்க விரும்ப மாட்டாங்க, அவ்வளோதானே தவிர அவர் ஒன்றும் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்குது, அதிகாரத்தில் இருக்குது, பட்டத்து இளவரசருக்கு முடிசூட்டணும்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் பாழாயிடும் போல இருக்க. இந்த விஜய் வந்து நம்முடைய ஆப்பிள் காட்டு வந்து உடஞ்சதுன்னா எல்லாமே கனவுகள் சிதிலமாயிடும்ல. ஆகவே திமுகவுக்கு வந்து ரொம்ப பயம் இருக்கு. அதனால தான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி பண்ணுறாங்கல்ல, செக்கப், அங்கே ஃபோட்டோ எடுக்க அனுமதி உண்டா? கிடையாது. அப்போ விஜய் வந்து
ஒரு கல்யாணத்துக்கு போகிறார், கீர்த்தி சுரேஷ் என்ற சக நடிகை, கோ ஒர்க்கர், கொலீகின்னு சொல்லலாம், போகிறாரு. அப்போ நம்ம ஆஃபீஸில் கல்யாணம்னா நம்ம கொலீகெல்லாம் சேர்ந்து ஆணு பெண்லாம் பஸ்ஸில் போவோம், ட்ரெயினில் போவோம். அப்படி தான் திரிசா போகிறாங்க, இன்னொருத்தர் போகிறாரு, யாரும் போகிறாங்க. அந்த ஃபோட்டோவை செக்யூரிட்டியில் அங்கே அதுனா போலீஸ்காரங்க வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே தமிழ்நாடு அரசு காவல்துறையும் இருக்கு. எடுத்து அதை மீடியாக்கெல்லாம் கொடுத்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, திரிஷாவோட போன ஃபோட்டோவை எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் வந்து அல்பத்தனன்ற அரசியல் ரீதியாக விஜயை நீங்கள் எதிர்கொள்ளணும். இப்போ நீட்டை பற்றி அவர் சொல்கிறாரா, அதுக்கு பதில் சொல்லுங்க. விஜயுமே இன்னும் களத்துல இறங்கலங்கிற இவங்களுமே இணையதளத்திலே பதில் சொல்றாங்க. களத்தில் இறங்காத போதே இந்த அளவுக்கு பண்ணுறீங்களாப்பா. களத்தில் அவர் இறங்கி இப்போ அடுத்த மாதத்துக்கு ஒவ்வொரு மாவட்டமாக பிரச்சாரம் பண்ண வந்தார்னா என்ன ஆக போகிறாங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்தது நீங்கள் வச்ச ஒரு கேள்விக்கு பதில், 1 வருஷம் ஆச்சு அந்த கட்சி தொடங்கி. இப்போ பிப்ரவரி வந்தா 2 வந்தா, ஆனால் இன்னும் நிர்வாகிகள் வரலையே, இது ஒரு சிக்கல் தானேன்றீங்க. உண்மையிலே எல்லா புது ஆர்கனைசேஷனுக்கும் இந்த சிக்கல் இருக்கும். இப்போ குழந்தை பல்லு பிழைக்கும் போது பேதியெலாம் ஆகும். குழந்தை எழுந்து உடனே நடந்து ஓட ஆரம்பிக்குமா, தவழும், அப்புறம் எழுந்து நிற்கும், தடுமாறி கீழே விழும். இது ஒரு குழந்தை தான். இல்லை அவங்க குழந்தை, இதுதான் குழந்தை தான் இது. விஜய் ஒன்றா மெச்சூர்டு பொலிட்டீஷியனாக இருக்கார். அவருக்கு இருக்கிற செல்வாக்கு வந்து தமிழ்நாடு பூரா இருக்குது. பல லட்சம் பல ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள்னா என்னங்க, எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அதிமுக பேக் போனாங்க. நீங்க சொன்னதே எனக்கு வந்து குழந்தை அப்படிங்கும் போது விஜய் ஒருவேளை குழந்தைன்னு சொல்லிடுறீங்களோ? விஜய் இல்லை, விஜய் கட்சியை. விஜய்க்கு தான் 50 வயசு ஆச்சுன்னு ஏற்கனவே சொன்னேன்னு அதை காதுல வாங்கலையா? அதாவது அவர் விவரமான ஆளுங்க. ஆனா அதே விவரம் அவர் கட்சியினருக்கு ஆதரவாளர்கள் இருக்கும்னு நான் நம்பலை. இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் அவரை வந்து சினி ஸ்டாராக சூப்பர் ஸ்டாராக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சிக்கல் வருதுன்னா, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பின்னு அந்த கட்சியில் முன்னாலேருந்து ஒரு 20-25 வருஷமாக அவரோட பயணிக்கிறவங்க, அதாவது ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம்னு பயணிக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. இந்த விக்கிரவாண்டிக்கு பிறகு அவருடைய அரசியல் அவர் வெளிப்பண்ண பிறகு மதவாத பாஜக, ஊழல் குடும்ப ஆட்சி நடத்துகிற திமுக, இந்த ரெண்டையும் நான் எதிர்ப்பேன்னு அவர் சொன்ன பிறகு அந்த மாநாட்டு அறிவிப்புக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் சேருது. இப்போ இந்த 2 பேர் பழையவர்கள் புதியவர்கள் இதை வந்து இணைக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90-10ன்னு அவங்க ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்களாம். 90% நிர்வாகிகள் வந்து பழைய ஆட்கள், லாயல்ட்டி, கண்டினியூட்டி, 10% புது ஆட்கள், டேலண்டான ஆட்கள் உள்ள வராங்க. அப்போ யங்ஸ்டர் தான் அவங்க கிட்ட இருக்கிற. அதாவது மற்ற கட்சிகள்லாம் இளைஞர் அணி தேவை, விஜய் கட்சிக்கு கட்சியே இளைஞர் அணி தான். அதனால அதெல்லாம் தேவையில்லை. இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க, பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன். அது புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், லட்சக்கணக்கான பேர். அதாவதுங்க இன்னைக்கு திமுக அதிமுக விட்டா தமிழ்நாட்டின் 234 தொகுதியில் இருக்கிற அத்தனை வாக்குச்சாவடியிலையும் ஆதரவாளர் இருக்கிற ஒரே கட்சி தாவேகா தான். திமுக அதிமுகவுக்கு இருக்காங்க. பூத் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சட்டமன்ற தொகுதியில் 100கணக்கான பூத் இருக்கும். பல கட்சிகளுக்கு பல இடங்களில் பல ஏரியாவில் பூத்தில் போடுறதுக்கு ஏஜென்ட்டே இருக்காது. இதான் யதார்த்தம். அப்போ இன்னைக்கு வந்து ரியலாக 3வது கட்சி அப்படின்னு சொன்னால் அது வந்து தாவேகா தான். அப்போ பாஜகலாம் 4வது 5வது நாம் தமிழரை விட கீழே தாங்க அது. பாஜக அடுத்தவன் ஓட்டெல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் 11 வாங்கிட்டேன், 15 வாங்கி, உன் ஓட்டு எவ்வளோ? தனியாக நின்னா நீ 5 தாண்ட மாட்டேன். புரியுதுங்களா? அண்ணாமலை வந்து 11 ஆக்கிட்டாரு, நாங்கள் ஏடிஎம்கேக்கு இணையாக வந்துட்டோன்றதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு. அடுத்தவங்க ஓட்டு, பல கட்சிகள் ஓட்டு அதில் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரையில் தாவேகா வந்துடுச்சு, அரசியலில் நிலை பெற போது. 2026 என்ன ஆகுன்றது இப்போ நம்ம ஆர்வம் சொல்ல முடியாது. ஓகே, இது ஈரோடு கிழக்கு தொகுதியில் தாவேகா போட்டியிடுமா, வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அங்கே வெற்றிடம் அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்களங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்கள் இலக்கு. அதுக்கு முன்னால் நடக்கிற எந்த தேர்தல், எந்த இடைத்தேர்தல் இதில் நாங்கள் போட்டியிடவும் மாட்டோம், யாருக்கும் ஆதரவும் கொடுக்க மாட்டேன்னு பார்லிமெண்ட் தேர்தல்லையே அவங்க அந்த நிலை தானே எடுத்தாங்க 2024 மேலே. நான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மீடியா பர்சன்ஸ் இதெல்லாம் வாங்கி உள்ளே எங்கேயோ வச்சுக்கிட்டு
ஏன் அவங்க போட்டியிடுவாங்களா? அவங்க பயந்துட்டாங்க. புரியுது. இறுதியாக ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஏன்னா பெரியார் கொள்கையில் இருக்கிறதுனால அந்த கேள்வியை நான் கேட்குறேன். யார் பெரியார் கொள்கையில் இருக்கிறது? விஜய் தான் சொல்லியிருக்காரு. விஜய் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. அதுதான் சொல்கிறேன். சீமான் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால், இதோ பேசுறீல்ல, பெரியாரை பற்றி பேசல, திராவிடத்தை பற்றி பேசுறீல்ல, ஒன்று அழிக்கிறது தான் என்னோட கொள்கை. அது விஜய்க்கு சொன்னதாக ஒரு கருத்துமே இருக்குது. ஏங்க இப்படி கற்பனையில் மிதக்குறீங்க? சீமான் இஸ் நாட் ஒரு ஜென்டில்மேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. அவர் ஒரு நாகரிகமாக பொது வெளியில் எப்படி பண்பாடாக இருக்கணும். இப்போ பார்க்க தெரியாதவங்க எதிர்க்கிறவங்க வந்தால் கூட வணக்கம்னுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அரசியலில் அது அறவே இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் கூப்பிட்றாங்கன்னா கருணாநிதி ஃபோன் பண்ணி கேட்பார், அந்த அம்மா போயிடுச்சா? ஜெயலலிதா கேட்பாங்க, அவர் போயிட்டாரான்னு. ஆக வடநாட்டில் இப்படி இல்லை. வடநாட்டில் ராகுல் காந்தியும் மோடியும் பேசினா கூட வணக்கம் பண்ணிக்குவாங்க. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் எல்லாரும் மோடியை அதே போல் மன்மோகன் சிங்கை அத்வானி போய் பார்ப்பாரு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் எதிர்கட்சி என்றால் எதிரி கட்சின்ற மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? அதனால் அந்த பண்பு அறவே தமிழ்நாட்டில் இல்லாததால் எதிர்த்தானா என்ன ஒன்றா பிலோ த பெல்ட் போய் விமர்சனம் பண்ணுவாங்க. ஓகே. ஆதரிச்சானா கண்ணை மூடிக்குவாங்க. இப்போ நேற்று வரைக்கும் செந்தில் பாலாஜி ஊழல்வாதின்னு மு.க. ஸ்டாலின் மேடைதோறும் பேசினார். அவர் மேலே கேஸ் போட்டார். இன்னைக்கு அவர் இங்கேருந்து அதிமுகலேருந்து தாவி திமுகவுக்கு வந்தோன்னா இப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட அதே துறை அதே இது எல்லாம் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆனார்? செந்தில் பாலாஜிக்கு என்ன ரின் போட்டாங்க? என்ன, அதாவது ஒரு நியாயம் இருக்கணும். ஒரு ஆளை ஊழல்வாதின்னு சொல்கிறீங்க, அந்த ஆள் உங்கள் கட்சிக்கு வந்துட்டால் பரிசுத்தவானாக மாறிடுறான். இப்படி ஒரு அவலமான நிலை தமிழ்நாட்டு அரசியலில் இருக்குது. இப்போ வடநாட்டிலையும் மோடி அதை தொடக்கி நடத்திட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அப்போ சீமான் சொல்கிறது டெய்லி அதை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்க வேணாம். அவர் டெய்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ரைட்டா? அதில் அவர் பாட்டுன்னு அவருக்கு தோன்றதெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. அது அவருடைய உரிமை. நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை பத்திரிகையாளர்கள் மீடியா பர்சன்ஸு சீரியஸாக எடுத்துக்கிட்டு அது இவரை தான் சொன்னார், விஜய்க்கு தான் அது அடி, விஜய் தான் சொன்னார். இந்த பாருங்க, விஜய் இதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டார். ஈ வில் இக்னோர். ஓகே. அவர் ஒரு பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டிக்காக வராரு. நான் சொன்னேன்ல, ஒரு 200-300 கோடி ஒரு படத்துக்கு வாங்குற ஆள் அதெல்லாம் வேணாம், இன்னும் ஒரு 10 வருஷம் சர்வீஸ் இருக்குங்க, அவருக்கு கேரியர் இருக்குது. இதே ஸ்ட்ராட்டஜின்னு தானே சொல்கிறாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி? 200-300 கோடி சொல்கிறவங்க விவரங்க. களங்கம் சொல்பவர்கள் இருக்கும்போது கண்ணகி வாழ்க்கையிலும் குறை சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. இப்போ நேருவை குறை சொல்லியா, இந்திரா காந்தியை குறை சொல்லியா, காமராஜரை குறை சொல்லியாங்க? காமராஜர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டின் அத்தனை வளர்ச்சிக்கும் அத்தனை இதுக்கும் ஆதாரமாக இருந்தது. அந்த காமராஜர் ஆண்ட அந்த 9 வருஷம்தான். இன்றைக்கி மதிய உணவு திட்டம்லாம் சொல்கிறாங்களே, இவர் காலை உணவு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. இதுக்கெல்லாம் யாருங்க விதை போட்டது? காமராஜர் தாங்க. நாங்கள்லாம் அந்த மதிய உணவு சாப்பிட்டு தாங்க வாழ்ந்தோம். அதனால் காமராஜர் தாங்க தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய அளவில் அடித்தளம் அமைத்தவர். இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அதுக்கு அடிப்படையானவர் காமராஜர் தான். இன்றைக்கி அவரை யாராவது பேசுகிறாங்களா? அவரை யாராவது பெரியாரை சொன்னால் கோச்சிக்கிங்க, அவர் தான் ஏதோ அவர் தான் எங்களுக்கு சட்டையை போட்டு விட்டார், அவர் வந்ததால் தான் படித்தான்லாம் சொல்கிறாங்க. பெரியாருடைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. நான் அதான் திருக்குறளில் ஒரு வரியில் சொல்லிட்டேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. சமூக நீதி, பெண் விடுதலை, இப்படி பல விஷயம். ஆனால் அதே போல் அவர்கிட்ட ஒரு குறைவான விஷயங்களும் நிறைய இருக்கு. இவ்வளோ நாள் அதான் நான் அதை தான் மறுபடியும் கேட்குறேன். இல்லை, இறந்தவரை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்றதில் அதை எல்லாத்தையும் போட்டு மூடி மறைச்சிரும். அவருடைய நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம பேசுவோம். புரியுதுங்களா? அது சீமானுக்கும் அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கணும், அதாவது பக்குவம் இருக்கணும். மெச்சூரிட்டி இல்லாமல் கருத்து சுதந்திரம் இருக்குங்க, பேச்சு சுதந்திரம் இருக்குது. அதுக்காக எதை ஒன்றாலும் பேச முடியுமா? அதுக்குன்னு ஒரு நம்மளே செல்ஃபாக சென்சார்ஷிப் சொல்ல நாகரிகம் வேணும். சுய கட்டுப்பாடு. கட்டுப்பாடு. ஓகே. மேடையில் பேசும்போது, பொது வெளியில் பேசும்போது
பிற கட்சி தலைவர்களை ஏன்னா மனசு வலிக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணலன்னா கூட நீங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணுவீங்க, உங்களுக்கு கோபம் வரும் இல்லை, ஆத்திரம் வரும் இல்லை. அப்போது நம்ம எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும். கொள்கை விமர்சனம் வேறு. இப்போ இந்த திட்டத்தை எதிர்க்கிறேன்னா இந்த திட்டத்தை எதிர்க்கலாம், ஆனால் உடனே கருணாநிதியே அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குடும்பம் அப்படியெல்லாம் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து சீமான் வந்து இன்னும் அவருக்கு வந்து முதிர்ச்சி வரல அரசியல்னு தான் நான் கருதுகிறேங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு. நிறைய விஷயங்களை பேசுனதுக்கு ரொம்ப நன்றி.